ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் இருக்க பார்க்கி அணை. நர்மதா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்க இந்த அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு படகு ஓட்டப்பட்டும் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் சுற்றுலா பயணிகள் 40 பேர் அங்கேருந்து சொகுசு படகுல சவாரி செய்கிறாங்க. அணையில் நடுவில் போயிட்டுருக்கும்போது படகு கவிழ்ந்திருக்கு. அனைவரும் நீரில் தத்தளிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தகவல் அறிஞ்சு மீட்பு படையினர் தீவிரமாக மீட்பும் பணியிலையும் ஈடுபட்டாங்க. படகு முழுசாக மூழ்கும் நிலையில் முதல் கட்ட மீட்பு பணியில் 4 பேர் இறந்த நிலையிலையும் 15 பேர் உயிருடனும் மீட்டாங்க. தொடர்ந்து நடந்த மீட்பு பணியில் 5 பேர் சடலங்களாகவும் 13 பேர் உயிருடனும் மீட்கப்பட்டிருக்காங்க. இதில் நம்ம திருச்சியை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் 5 பேர் இறந்துருக்காங்க. மீதி 2 பேரை தேடிட்டும் இருக்காங்க. இந்த விபத்து பற்றி டெல்லியை சேர்ந்த சங்கீதான்ற பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயங்கரமான காற்றுனால தான் படகு தள்ளாட ஆரம்பிச்சது. தண்ணி உள்ளே வர ஆரம்பித்ததும் அதுக்கு அப்புறமா தான் அவங்க பாதுகாப்பு உடையவே கொடுத்தாங்க. அது வரைக்கும் போட் எம்ப்ளாயிஸ் அதை மறைவான இடத்துல வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு சேஃப்டி ட்ரெஸ் கிடைக்கிறதுலையும் குழப்பம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே படகுக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு, படகும் கவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விபத்துக்கு முன்னெச்சரிக்கையாக இல்லாததும் அலட்சியமும் மட்டுமே தான் காரணம்னு சொல்கிறாங்க. உள்ளூர்வாசிகள் கரையில் இருந்து சத்தம் போட்டு படகை பாதுகாப்பாக திருப்ப சொல்லி சைகை செஞ்சாங்க. ஆனாலும் படகோட்டி அனுபவம் இல்லாதவர் போல இருந்தார்னு சொல்லியிருக்காங்க. சரியான திசையில் திருப்பி இருந்தால் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தாய் தன்னோட 4 வயசு குழந்தைய மார்போடு அணைச்சபடி இறந்து கிடந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளே கண்கலங்க வச்சுருக்கோம் அந்த பதிவுகள் எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியல் க்ரைம் அப்புறம் ஹாரர் ஸ்டோரிஸ் விரும்புகிறவங்களா இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.